ஹலோ கைஸ், இந்த வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம 6 காலங்களை பத்தி விவரமாக எக்ஸாம்பிள்ஸோட பார்த்திருந்தோம். ஸோ போன வாரத்தோட வீடியோ பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வாரம் நம்ம நெக்ஸ்ட் 6 காலங்களை பத்தி பார்க்க போறோம். அதுல முதலாவது இருக்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சரிங்களா? அதாவது இறந்த காலத்துல நம்ம செஞ்சுகிட்டு இருந்த ஒரு வேலைய இன்னும் முடிவு பெறாத ஒரு செயலை பத்தி சொல்றதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ். இதுக்கு தகுந்த உதாரணம்னா, இப்போ ஒரு ஃபோட்டோ நம்ம எடுத்திருக்கோம். அந்த ஃபோட்டோவ ஒரு 6 மாசம் கழிச்சு பார்க்கும்போது நமக்கு என்னெல்லாம் ஞாபகத்துக்கு வரும்? அந்த ஃபோட்டோ எடுக்கிறப்ப நம்ம என்னலாம் செஞ்சோம்? மத்தவங்க என்னலாம் செஞ்சாங்க? என்ன மொமெண்ட்ஸ்லாம் நடந்துச்சு? இது எல்லாமே ஞாபகத்துக்கு வரும்ல. இதுதான் பாஸ்ட் கன்டினியூஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாஸ் ஸ்டடியிங் அட் 8 பிஎம் எஸ்டர்டே. நான் நேத்திக்கு 8 மணிக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இதுல நான் குறிப்பிட்டு 8 மணிக்கு நான் நேத்திக்கு படிச்சேன் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ பாஸ்ட் கன்டினியூஸ்ல நீங்க செஞ்சுகிட்டு இருந்த ஒரு வேலைய சொல்ல உதவுது. அண்ட் குறிப்பிட்ட அந்த நேரத்தையும் சொல்ல உதவுது. அது என்னைக்கு, எந்த நேரம், எந்த நிமிஷம் அது எல்லாத்தையுமே சொல்ல உதவுது. அண்ட் 2 விஷயம் ஒரே நேரத்துல செஞ்சிருந்தா அதையும் சொல்ல உதவும். ஃபார் எக்ஸாம்பிள், காலிங் பெல் அடிக்கிறப்போ என்னால ஓடி வந்து டோர ஓப்பன் பண்ண முடியல. ஏன்னா நான் ஜாமான் விளக்கிட்டு இருந்தேன். இங்க 2 வேலை இருக்குது. 2 ஆக்ஷன். ஒண்ணு வந்து ஓடி வந்து டோர ஓப்பன் பண்றது. இன்னொன்னு வெசல் வாஷிங், ஜாமான் விளக்கிட்டு இருக்கிறது. சோ இந்த மாதிரி 2 ஆக்ஷன ஒண்ணா சொல்றதுக்கும் இந்த பாஸ்ட் கன்டினியூஸ் உதவும். சரிங்களா? இப்போ இத நம்ம விபரமா டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாசிட்டிவ் சென்டென்ஸ். பாசிட்டிவ் சென்டென்ஸ்னாலே அந்த முழு வாக்கியமும் ஒரு பாசிட்டிவான வைபோட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஷி வாஸ் சிங்கிங். இதுக்கு என்ன அர்த்தம்? அவள் பாடிக்கொண்டிருந்தாள். சோ இன்னும் அவ பாடி முடிக்கல. அவ அப்ப என்ன செஞ்சுகிட்டு இருந்தா? பாடிக்கிட்டு இருந்தா அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? ஐ வாஸ் ஸ்டடியிங். நான் அப்போ படிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னும் அந்த ஆக்ஷன் முடியல. ஆயிட்டே இருந்திருக்குது. அத பத்தி நான் சொல்றேன். சரியா? சோ நீங்க யோசிச்சு பார்த்த ஒரு விஷயத்த சொல்றதுதான் பாஸ்ட் கன்டினியூஸ். அதுவும் அந்த செயல் முழுமையா நடந்து முடிஞ்சிருக்காது. ஆயிட்டே இருந்திருக்கும். அதுதான் பாஸ்ட் கன்டினியூஸ். சரிங்களா? இப்ப நெகட்டிவ்ல பாருங்க. ஐ வாஸ் நாட் ஸ்லீப்பிங்னா நான் ஒன்னும் அப்போ தூங்கிட்டு இல்ல அப்படின்னு நான் சொல்றேன். நெகட்டிவ் சென்டென்ஸ்னாலே அந்த சென்டென்ஸ்ல நாட் இருக்கும். நாட் இல்ல நோ, நெவர் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வார்த்தை இருக்கும். அதனால தான் அது நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் வேர்ப் கூட ஐஎன்ஜி கண்டிப்பா வரும். ஏன்னா இது பாஸ்ட் கன்டினியூஸ். கன்டினியூஸ்னால என்ன அர்த்தம்? தொடர்ச்சியா ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்குதுன்னு தானே அர்த்தம். சோ வேர்ப் கூட ஐஎன்ஜி வரும். அது பிரசன்ட் கன்டினியூஸா இருந்தாலும் சரி, இந்த கன்டினியூஸ்னு வார்த்தை வந்துருச்சுனாலே வேர்ப் கூட ஐஎன்ஜி வரும். சரிங்களா? அண்ட் வாஸ் வருமா, வேர் வருமான்றத நீங்க தான் யோசிக்கணும். ஏன்னா சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி இட்ன்னு நிறைய இருக்குது. ஆனா அந்த சப்ஜெக்ட் ஒருமையில இருக்கா, பன்மையில இருக்கான்னு யோசிச்சு பார்த்து ஹெல்பிங் வேர்ப் சேர்க்க வேண்டியது உங்களோட கடமை. சரியா? இதுவே மை மதர்னு சொன்னா வாஸ் வரும். அதுவே தே அப்படின்னு சொன்னா, அவர்கள்னு சொன்னா வேர் வரும். சரியா? இதுதான் இதற்கு இடையில இருக்கிற வித்தியாசங்கள். இப்போ கேள்வி வாக்கியமாக எப்படி அமைக்கலாம்? வாஸ் ஹி ரீடிங்? அவன் அப்ப என்ன வாசிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு நான் கேக்குறேன். சோ வாஸ் ஹி ரீடிங்? அப்போ ஹெல்பிங் வெர்ப் ஃபர்ஸ்டாவே வந்துரும். சோ நீங்க அப்ப அவன் என்ன பண்ணனா அப்படின்றத கேக்குறப்போ ஹெல்பிங் வெர்ப ஃபர்ஸ்ட் போட்டு சொல்லணும். அதாவது வாஸ் ஹி ரீடிங்? அதுவே வேர் யூ ஸ்டடிங்? அதாவது நீ அங்கதான் படிச்சியா அப்படின்னு நான் ஒரு கேள்வியை அமைக்கிறேன். அப்போ வேர் வரும். வாஸ் யூன்னு வராது. சரியா? ஹி, ஷி, இட் இதெல்லாம் வந்தாதான் வாஸ். யூ வந்தா வேர். சரிங்களா? வேர் யூ ஸ்டடியிங்? நீ அங்கதான் படிச்சியா? அடுத்தது பாருங்க, WH கொஸ்டின்ஸ். வேர் யூ கோவிங்? ஆமா, நான் அந்த சைடு வரும்போது உன்னை பார்த்தேன். நீ எங்கேயோ போயிட்டு இருந்தியே, எங்க அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அதுக்குதான் வேர் யூ கோவிங்? நீ அப்போ எங்கடா போன? இந்த கேள்வியை தான் வேர் யூ கோவிங் அப்படின்னு கேட்கணும். சரியா? வாட் வேர் யூ டூயிங்? நான் அப்போ உன்னை பார்த்தேன், நீ மும்மரமா ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த. என்ன செஞ்ச? அதுதான் வாட் வேர் யூ டூயிங். சரிங்களா? இப்ப அடுத்தது பாருங்க, ஹெல்பிங் வேர்பு ஐ வந்தா வாஸ் வருது, ஹீ வந்தா வாஸ் வருது, ஷீ வந்தா வாஸ் வருது, இட்டுக்கும் வாஸ் தான் வருது. யூ, வி, தே வந்தாதான் வேர். சரிங்களா? புரிஞ்சிருச்சா? இப்போ ஒரு சென்டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸான்றத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன தெரியணும்னா, நீங்க உடனே அந்த சென்டென்ஸ்ல இந்த ஆக்ஷன் இப்போ நடக்கிற மாதிரி இருக்கா, இல்ல கடந்த காலத்துல நடக்கிற மாதிரி இருக்கான்னு யோசிக்கணும். அப்போ அது கடந்த காலத்தை சார்ந்ததா இருக்கும். அப்போ அது பாஸ்ட் கண்டினியூஸ் தான். சரிங்களா? அண்ட் அப்போ நடந்த ஒரு விஷயம் நடந்து முடியாம நடந்துகிட்டே இருக்குதா, அதையும் யோசிக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது பாஸ்ட்
கண்டினியூஸ். ஃபார் எக்ஸாம்பிள், yesterday at 7 p.m. I was watching a movie அப்படின்னு நான் சொல்றேன். நேத்தி 7 மணிக்கு நான் ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சோ இதுல ஆக்ஷன் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் அவன் படம் பார்த்து முடிக்கல. அவன் கரெக்டா என்ன சொல்றானா, நேத்தி 7 மணிக்கு நான் படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். சோ ஒரு விஷயத்த பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தி சொல்றான். ரீவைண்ட் பண்ணி சொல்றான். சரியா? இதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ். சரிங்களா? டவுட் இல்லல? இதுல நம்ம ஈஸியா இந்த சென்டென்ஸ்லாம் இதுதான் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு சிக்னல் வேர்ட்ஸ் இருக்கு. எஸ்டர்டே, லாஸ்ட் நைட், லாஸ்ட் ஈவினிங், இந்த மாதிரி அட் 7 p.m., அட் 8, அட் 5, எஸ்டர்டே, வைல், வென், அட் த மொமெண்ட், அந்த நேரத்துல, ஆல் ஈவினிங், ஆல் ஆஃப்டர்நூன், இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது பாஸ்ட் கண்டினியூஸ். சரிங்களா? இப்ப அடுத்தது பாருங்க. குறிப்பிட்ட அந்த நேரத்துல தான் நான் அந்த விஷயத்த பண்ணுனேன் அப்படின்னு சொல்றதும் பாஸ்ட் கண்டினியூஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஷி வாஸ் குக்கிங் டின்னர் அப்படின்னு நான் சொல்றேன். இதுல குறிப்பிட்டு அந்த அம்மா இரவு நேரத்துக்கான ஆகாரத்தை தான் சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். சோ குறிப்பிட்டு இரவு நேரத்துக்கான ஆகாரம் நான் சொல்றேன். சோ இது வந்து ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் சென்டென்ஸ். ஐ வாஸ் ஸ்டடியிங் எஸ்டர்டே ஈவினிங். நான் நேத்திக்கு மாலை நேரத்துல படிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னும் நான் படிச்சு முடிக்கல. அந்த ஆக்ஷன் முழுமையா செஞ்சு முடிக்கல. நடந்துகிட்டே தான் இருக்குது. சோ இது பாஸ்ட் கண்டினியூஸ். சரிங்களா? அடுத்தது நான் முன்னமே சொன்ன மாதிரி 2 ஆக்ஷன் ஒரு நேரத்துல நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், while I was cooking, my mother was cleaning அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சமைச்சிட்டு இருந்தப்போ எங்க அம்மா வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு நான் சொல்றேன். சோ 2 வேலை, 2 ஆக்ஷன் ஒரே நேரத்துல நடந்துகிட்டு இருக்குது. சரிங்களா? அப்போ இது பாஸ்ட் கண்டினியூஸ். அடுத்தது இன்டரப்டட் ஆக்ஷன். அதாவது ஒரு செயல் ஆகிட்டு இருந்திருக்கும். அந்த செயலை திடீர்னு ஸ்டாப் பண்ற மாதிரி இன்னொரு ஆக்ஷன் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாஸ் ஸ்லீப்பிங் when my phone rang அப்படின்னா போன் அடிச்சப்போ நான் தூங்கிட்டு இருந்தேன். சோ கண்டிப்பா போன் அடிச்சா நம்ம தூக்கத்துல இருந்து முழிப்பு வந்துரும்ல. அதுதான் இங்க சொல்றாங்க. ஐ வாஸ் ஸ்லீப்பிங் when my phone rang. போன் அடிச்சப்போ நான் தூங்கிட்டு இருந்தேன்டா. சோ இறந்த காலத்துல நடந்துகிட்டு இருந்த ஒரு செயலை பத்தி நம்ம சொல்றோம். சரியா? she was studying when her friend arrived. ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தப்போ அந்த பொண்ணு படிச்சுக்கிட்டு இருந்தா. இப்ப நானே சொல்றேன்னா, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தப்போ நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நான் சொல்றேன். சோ என் ஃப்ரெண்டு வந்ததுனால நான் புக்கை மூடி வச்சுட்டு ஹாய் அப்படின்னு சொல்ல வெளியில வந்துட்டேன். சோ நான் படிச்சுட்டு இருந்த அந்த செயல் இன்டரப்ட் ஆயிடுச்சு. அத என் ஃப்ரெண்டு தேவையில்லாம வந்து தடுத்துட்டா. சோ அந்த ஆக்ஷனை நான் விட்டுட்டு இன்னொரு ஆக்ஷனை செய்ய போயிட்டேன். சோ இது வந்து ஒரு இன்டரப்டட் ஆக்ஷன் அண்ட் இது ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ். சரிங்களா? we were eating when the lights went off. கரண்ட் போனப்பயோ இல்ல லைட்டை ஆஃப் பண்ணப்பயோ நாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றேன். சோ நம்ம திடீர்னு சாப்பிட்டுட்டு இருக்கப்போ லைட் ஆஃப் ஆனா என்ன ஆகும்? சாப்பிடறத நிப்பாட்டிட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. அதேதான் இங்கேயும். சோ திஸ் இஸ் அ இன்டரப்டட் ஆக்ஷன். ஓகே? அடுத்தது பாருங்க. இப்போ சிம்பிள் பாஸ்டுக்கும் பாஸ்ட் கண்டினியூஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். சிம்பிள் பாஸ்ட்ல ஒரு ஆக்ஷன் முழுமையா நம்ம செஞ்சு முடிச்சிருப்போம். ஐ ஏட் அப்படின்னா நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஈட்டு ஏட்டு சொல்லுவோம்ல. ஐ ஏட்டுனா நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சரிங்களா? இதுவே பாஸ்ட் கண்டினியூஸ்னா ஐ வாஸ் ஈட்டிங். ஓ அந்த நேரத்துல நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன்ப்பா அப்படின்னு லெஷரா சொல்லுவோம்ல. அதுதான். சரியா? இப்போ தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்க்கு சில பாஸ்ட் கண்டினியூஸ் சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்? நான் படித்து கொண்டிருந்தேன். ஐ வாஸ் ஸ்டடியிங். அவன் தூங்கி கொண்டிருந்தான். he was sleeping. அவள் சமைத்து கொண்டிருந்தாள். she was cooking. நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். we were talking. அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தார்கள். they were playing cricket. நான் உன்னை காத்து கொண்டிருந்தேன். ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. சாரி, நான் உனக்கு. ரைட்டா? ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. நான் உனக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான். ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. மழை பெய்து கொண்டிருந்தது. இட் வாஸ் ரெய்னிங். இப்போ இல்ல. ஆனா அந்த ஆக்ஷன் பாஸ்ட்ல நடந்துகிட்டு இருந்துச்சு. இட் வாஸ் ரெய்னிங். நீ ஏன் இன்னைக்கு ரொம்ப லேட்டா வந்த? இட் வாஸ் ரெய்னிங் அப்படின்னு சொல்லலாம். சரியா? குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள். the children were playing. ரைட்? அடுத்தது பாருங்க. அவள் பாடிக்கொண்டிருந்தாள். she was singing. அவ இப்ப நல்லா பாடினால அப்படின்னு சொல்லுவோம்ல. இல்ல, அவ ஒன்னும் பாடி முடிக்கல. அவ பாடிட்டே தான் இருந்தா. she was singing. நாய் ஓடிக்கொண்டிருந்தது. the dog was running. ரோட்ல வேகமா வந்தனா அப்போ நாய் திடீர்னு ஓடிருச்சுப்பா, ஓடிட்டே இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. the dog was running. நடு ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தனா திடீர்னு ஒரு நாய் பின்னாடில இருந்து ஓடிட்டே இருக்குது. என்னையும் தாண்டி ஓடின மணிக்கே இருக்குது. என்னாச்சு அந்த நாய்க்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. the dog was running. ஓடிட்டே இருக்குதுடா. என்னாச்சுனே தெரியல. இதுதான். சரிங்களா? அடுத்தது பாருங்க. நான் இசை கேட்டுக்கொண்டிருந்தேன். I was listening to music.
அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். they were working. they were working. சரியா? நம்ம காமனா பண்ற மிஸ்டேக் என்னன்னா நம்ம ஐ வாஸ் ஸ்டடி அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா அது ஐ வாஸ் ஸ்டடிங்னு சொல்லணும். நீ அப்ப என்ன செஞ்சுட்டு இருந்த? ஐ வாஸ் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே. அது தப்பு. ஐ வாஸ் ஸ்டடின்னு சொல்லக்கூடாது. ஐ வாஸ் ஸ்டடியிங். அடுத்தது பாருங்க, ஷி வேர் குக்கிங். இப்படியா வரும்? இல்லையே. ஹி, ஷி, இட் இதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன வரும்? வாஸ் தானே வரும். ஷி வாஸ் குக்கிங். ரைட்? அடுத்தது பாருங்க, தே வாஸ் பிளேயிங். வாஸா வரும்? வேர் வரும். தே வேர். தே வேர். ஹி வாஸ் ஈட். இதுவா வரும்? இல்லையே. ஹி வாஸ் ஈட்டிங். எங்க உங்க பையன் அலையே காணோம் அப்போலாம் அப்படின்னு கேட்டா ஹி வாஸ் ஈட். அப்படியா சொல்றது? ஹி வாஸ் ஈட்டிங். அவன் அப்போ சாப்பிட்டுட்டு இருந்தான், அதனாலதான் வரல. சரியா? வி வேர் வாட்ச் அ மூவி அப்படின்னா அது தப்பு. வி வேர் வாட்ச் வராது. வி வேர் வாட்சிங் அ மூவி. நாங்க அப்போ ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? சோ ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ்ல ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும்னா அதுக்கு மெய்யாகவே கண்டிப்பாக இருக்க வேண்டிய வார்த்தைகள் சப்ஜெக்ட் இருக்கணும், வாஸ் வேர் இருக்கணும், அப்புறம் வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்திருக்கணும். ஷி வாஸ் ரீடிங் அ புக் இப்படிதான் சொல்லணும். சரியா? அதே மாதிரி எந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஒரு சென்டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ்ல சேர்க்க கூடாதுன்னா வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்க்காம நம்ம சொல்லக்கூடாது. ஐ வாஸ் சிங்கிங் அப்படிதான் சொல்லணுமே தவிர ஐ வாஸ் சிங், ஐ வாஸ் டான்ஸ், ஐ வாஸ் ரைட் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? அதே நேரத்துல வாஸ் இல்லாம ஐ ஸ்டடியிங் அப்படின்னும் சொல்லக்கூடாது. கரெக்டா ஐ வாஸ் ஸ்டடியிங் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? இப்போ உங்களுக்காக நான் ஒரு 5 சென்டென்சஸ் ஹோம்ஒர்க்கா கொடுத்துருக்கிறேன். இந்த 5 சென்டென்ஸையும் இங்கிலீஷ்ல பாஸ்ட் கண்டினியூஸா எப்படி மாத்துறதுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. சரியா? நீங்க இதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஆன்சர் பண்ணாலும் சரி, ரிப்ளை அனுப்பி விட்டாலும் சரி, இல்ல நீங்களே வைத்துக் கொண்டாலும் சரி, எதுவா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம். பட் நீங்க அந்த ஹோம்ஒர்க்க செஞ்சீங்கன்னா ரொம்பவே சந்தோஷம். மறுபடியும் சொல்றேன், பாஸ்ட் கண்டினியூஸ்னா முடிவு பெறாத ஒரு செயல் இறந்த காலத்துல நடந்துகிட்டு இருந்திருக்கும். அதை நம்ம நினைவுபடுத்தி சொல்றதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ். சரிங்களா? அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் டூ யோர் ஹோம்ஒர்க் அண்ட் பிராக்டிஸ் எவ்ரிடே. தேங்க்யூ.